போய் கொண்டிருக்க மாதிரி இருக்கு. அதுல ஒரு கொக்கு கொண்டு நிக்குது, பார்த்து கொண்டு நிக்கிறாரு. ஆரம்பத்தை பிடிக்க வரான்னு ஒரு பார்த்து நிக்கிற மாதிரி இருக்குது. ஆரம்பத்துல இலங்கைக்குள்ள வந்து உங்களோட மதம் வந்து இது இருந்தது இவ்வளோ தான் கொண்டு தானே. ஓ இதான் தள்ளப்பட்ட இதுல இருந்தா பிரியப்பட்டது இடம். இந்த கோவில இருந்து புறவு ரெண்டாவது கண்ணாமன்னு புறவு சாட்டம்பள்ளி அப்படி இப்படி போனதுதான். இதான் ஆரம்ப கோவில். ஆரம்ப கோயில் தான் ஆரம்பத்திலே இந்த ஆதி காலத்திலேயே உருவாக்கப்பட்ட இடம். அப்படி இதெல்லாம் இப்ப நீங்க கணக்கு வரை தெரியாம இருக்குது நம்மளோட உள்ள பிள்ளைகளுக்கு. என்ன வளமையா வந்து கொண்டு இருக்குமா சீசன் மட்டும் இங்க வருது? என்ன விளக்கம்? 10ஆம் மாதம் சரியாக்க 10ஆம் மாதம் மட்டும் தெரியும். தண்ணி கூடி வெடி விட்டா டைம்ல மீன் எல்லாம் ஓடும். அப்படி கடவுள் போயிடும். அப்படி என்ன வெட்டி விட்டா சரி இப்படி எல்லாம் மீனோட சேர்ந்து அப்படியே கடலுக்கு போயிடும் தானே. அப்ப உங்களுக்கு அந்த நேரத்துல கொஞ்சம் மீன்கள் கொஞ்சம் குறைவாத்தான் இருக்கு தானே. அந்த நேரத்துல குறைவு. அந்த நேரத்துல குறைவு. அப்ப நண்டு எல்லாம் படாது. அப்ப நண்டு எல்லாம் ஓடும் தானே கடலுக்கு ஓடுறது எல்லாம் அப்படியே போயிடும். ஓடுங்க. அப்ப ஒரு இடத்துல நம்ம வீசல அது கஷ்டமா? கஷ்டம். அது அந்த டைம்ல நீரோட்டம் கூட தானே. நீர் ஓடும். தண்ணி பிச்சுட்டு அடிக்கிட்டு போகும். அதானே பாருங்க இந்த கல்லு தான் இதெல்லாம் பாதராக்கள் வந்து போட்டு தட்டு கண்ணாமனையில இருந்து இடத்துல இந்த போட் இது ஒரு துறைமுகம் தான். இது துறைமுகம் பாதர் மாற துறைமுகம். இது கட்டப்பட்ட கல் சாமியார துறைமுகம் சொல்லுவாங்க. அந்த காலத்தாக சாமியார துறைமுகம். நம்ம இதுதானே போறோம். சொல்றாரு எப்படின்னு பாருங்க. பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இந்த கல்லுகள் இருக்கு. இந்த கல்லுகள் வந்து கிட்டத்தட்ட சொல்றாரு 150 வருஷத்துக்கு கிட்ட இருக்கு இந்த கல்லுகள். இந்த கல்லுகள் தான் பாசமர்கள் இங்க வந்தாங்கன்னு சொன்னா ஆரம்பத்துல வந்து தோணிகளை வந்து போட்டுல கொண்டு வந்து இதுல வந்து கட்டுவாங்க. இதுல கட்டிட்டானா அப்படி உள்ள போறாங்க அண்ணன் சொல்றாரு. அண்ணன் தன்னாமன கோயில் இங்க இருந்தா தன்னாமன கோயில்கள் இருக்காங்க அண்ணன் சொல்றாரு. கிட்டத்தட்ட ஒரு அண்ணன் இப்ப இருக்கிற அனுபவத்துக்கு நமக்கு ஒரு சில விட எனக்கு தெரியாது. அண்ணன் நம்மளோட பயந்து இருக்கிறாரு. இப்ப இந்த பயந்துல இப்ப 150 வருஷம் தானே கிட்டத்தட்ட 150 வருஷம் கூடத்தான் இருக்கிறோம்ன்றாரு. அவருடைய இதுகளுக்கு சொல்லியிருக்காரு. பாப்போம் அங்காலையும் கொஞ்சம் அங்காலையும் இருக்கிறாமன்றாங்க. என்ன இருக்கான்றாரு பாங்க அங்க என்ன இருக்குன்றது பாப்போம் வாங்க. இல்ல மேலோட்ட மாசமா பாத்துட்டு வருங்க. பாருங்க சூப்பரா இருக்கு. அங்கால பனை மரம். இது என்ன மரம்? என்ன மரம் முன்னுக்கு இருக்கிறது? தில்ல மரம். என்னண்டு பால் வந்து கடும் விஷம். அதுல பால் வந்து இந்த கண்ணில் பட்டா விஷயம் தானே. கண்ணில் பட்டா கண்ணு இல்லாம போகும். மேல பட்டா மேல் காயமாகும். மேல் காயமாகும். சுடு சுடு தானே அப்படி கட்ட முட்டிருக்காது. வேற என்ன மரம் இருக்குது? அது உள்ளுக்க கணக்க மரம் இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கு. உள்ளுக்க முதிரை மரம் எல்லாம் சாதி மரங்கள். இந்த நாட்டு மரம் தானே வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. என்ன இவ்வளவு சிறப்பா இருக்கு. இடத்துல பெருசா ஆல்பம் இல்ல. முழங்கால் தண்ணி தான் நிக்கிறேன். எவ்வளவு தண்ணி? ரைட் ஒரு 3 அடி 3 அடி தண்ணி நிக்கிறாங்க.